மே 31. தூய மரியா எலிசபெத்தை சந்தித்தல். இன்றைய புனிதர் அறிவோம். முதுமையை காரணம் காட்டி புறக்கணிக்கும் இளைய சமுதாயத்திற்கு அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்து அவரோடு தங்கி அவருக்கு பணிவிடை புரிந்தது இளைய சமுதாயத்திற்கு மாபெரும் படிப்பினையாக அமைகிறது. இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. எலிசபெத்து. இவர் அபியா வகுப்பை சார்ந்த குரு செக்ரியாவின் மனைவியாவார். மேலும் திருமுழுக்கு யோவானின் தாய். எலிசபெத் என்பதற்கு இறைவன் என் உறுதியாவார் என்றும் இறைவன் என் நற்பேறு என்றும் பொருள்படும். 2. இறைப்பற்று. எலிசபெத் சக்ரியா இருவரும் கடவுளுக்கு முன்னிலையில் உண்மை உள்ளவராக இருந்தார்கள். மோசே வகுத்துள்ள ஒழுங்குமுறைகள் அனைத்தையும் கடைபிடித்து வந்தார்கள். இருப்பினும் இவர்களுக்கு குழந்தை இல்லை. 3. இறையாசீர். கருவூர இயலாதவர் என சொல்லப்பட்ட எலிசபெத்திற்கு இறைவனின் பார்வையில் தயை கிடைத்தது. பீடத்தில் தூபம் காட்டிக் கொண்டிருந்த சக்ரியாவுக்கு வானதூதர் ஒருவர் தோன்றி அவர்களுக்கு குழந்தை பிறக்க போகும் செய்தியை முன் அறிவித்தார். அவருடைய வயிற்றில் திருமுழுக்கு யோவான் குழந்தையாக பிறந்தார். 4. அடையாளம். மூதாட்டி எலிசபெத்தின் குழந்தை பேறு என்பது தயங்கிய மரியாளுக்கு இறைவன் கொடுத்த அடையாளமாகும். கன்னி பெண் எப்படி கருவுற முடியும்? இவ்வாறு கேள்விகளோடு தயங்கிய மரியாளுக்கு பதிலாக வந்தவர்தான் முதிர் வயதில் கருவுற்ற எலிசபெத். கன்னி எப்படி குழந்தை பெற முடியும் என்று கேள்வி எழுப்பிய மரியாளுக்கு மூதாட்டியே இறையருளால் கருவுறும் போது கன்னியால் கருவுற முடியும் என்று திடப்படுத்த வானதூதர் காட்டிய அடையாளம் இது. 5. உடன்படிக்கை பேழை. யூதேயா மலைநாட்டில் உள்ள எலிசபெத்தை மரியாள் சந்திப்பதை விவிலிய அறிஞர்கள் இவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கும்போது வியக்கத்தக்க உண்மைகள் வெளிப்படுவதை பார்க்கலாம். அன்னை உடன்படிக்கை பேழை என்று அறிந்து கொள்ளலாம். 1. யூதேயா மலைநாட்டிற்கு உடன்படிக்கை பேழை எடுத்துச் செல்லப்பட்டது போன்று அன்னை மரியாள் யூதேயா மலைநாட்டிற்கு சென்றார். 2. அங்கு உடன்படிக்கை பேழை 3 மாதம் தங்கியிருந்தது. அதேபோன்று யூதேயா மலைநாட்டில் 3 மாதங்கள் தங்கி இருந்தார். 3. உடன்படிக்கை பேழை அருகில் செல்ல தாவீது அரசர் தயக்கம் காட்டுகிறார். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என எலிசபெத் தனது தகுதியின்மையை புதிய உடன்படிக்கை பேழையாகிய அன்னை மரியாளுக்கு முன்பாக எண்ணி பார்க்கிறார். 4. உடன்படிக்கை பேழை முன்பாக தாவீது நடனமாடி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அதேபோன்று புதிய உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. 6. வரலாறு. இறைவனின் பார்வையில் தனி மதிப்பையும் அவரின் இரக்கத்தையும் சுவைத்த இருவரும் சந்தித்து கொண்ட இந்த விழாவை 1263ஆம் ஆண்டு முதலாக பிரான்சிஸ்கு துறவர சபையினரால் கொண்டாடப்பட்டது. பின்னர் திருத்தந்தை 6ஆம் அர்பன் 1389 இதனை உலக அளவில் கொண்டாடும் விழாவாக பார்ப்போற்றும் விழாவாக பரவலாக்கினார். தற்பொழுது இந்த விழாவானது இயேசு பிறப்பின் அறிவிப்பிற்கும் திருமுழுக்கு யோவானின் பிறப்பிற்கும் இடையில் கொண்டாடப்படுகிறது. இறைவனின் தாயாக அழைக்கப்பட்ட போதும் கூட பணிந்து பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்லெண்ணம் கொண்டவர் அன்னை மரியாள். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். 1. கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட எலிசபெத்திற்கு கடவுள் குழந்தை வரம் கொடுத்தார். 2. கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை. கன்னி பெண்ணையும் ஆணின் துணை இல்லாமல் கருவுற செய்ய முடியும். வயதான பெண்மணிக்கும் குழந்தை பாக்கியம் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும். 3. எலிசபெத் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு முன் உதாரணமாய் திகழ்ந்தார். ஆண்டவரின் தாய் என்று பறைசாற்றியது போல் திருச்சபை அன்னையின் பெருமையை பறைசாற்ற அடித்தளம் அமைத்து தந்துள்ளார். 4. தூய ஆவியின் துணையும் ஆற்றலும் அருட்பொழிவும் பெற்றிருந்தார். 5. பிள்ளை வளர்ப்பில் மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்தார். உறவினர்கள் ஆலோசனை பல சொல்லிய போதும் குழந்தைக்கு பெயர் சூட்ட கடவுளின் திருவுள்ளத்தை